நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுக்கு சோதரம். இந்த நாட்களிலும் மறுபடியுமாய் இந்த நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலும் மாலை நேரத்தில் நம்முடைய ஜாஷ்வா டிவியின் மூலமாக எங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவனுக்கு நன்றி. ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு வாரமும் தேவன் நல்ல ஒரு வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அநேக மக்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அதில் எல்லாம் உள்ள தேவனுக்கு முதலாவது நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெண்டாவது, நம்முடைய ஜாஷ்வா டிவியின் மூலமாய் நடக்கிற எல்லா விதமான ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். எல்லைகளை ஆண்டவர் இன்னும் விரிவாக்கி கொண்டு வருகிறார். இன்னும் அநேக மக்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வருகிறார். அதனால் நம்முடைய ஜாஷ்வா டிவிக்காக ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். இதனோடு கூட இணைந்து நல்லூர் கிதியோன் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் உருவாக்கும் நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிலிருந்து 7:30 வரைக்கும் ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் நல்ல ஒரு செய்தியின் தலைப்பாக தேவனுக்கு என்று சொல்லி நீங்கள் என்ன கொடுத்தீர்கள். போன வாரம் உள்ள செய்தி தேவனிடத்தில் நீங்கள் என்ன கேட்டீங்க. தேவனிடத்தில் நீங்கள் என்ன கேட்டீங்க. எனக்கு படிப்பு வேணும், எனக்கு ஞானம் வேணும், உலகப்புறமான காரியங்களை கேட்டிருப்போம். ஆனால் ஞானம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கே மாட்டோம். ஞானம் எதுக்கு, அது எதுக்கு போட்டுன்னு சொல்லி. ஆனால் எவ்வளவு காரியம் இருந்தாலும் ஞானம் இருந்தால்தான் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதனால் போன வாரம் அழகான ஒரு செய்தி, தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டீர்களா. இந்த வாரம் நீங்கள் தேவனுக்கு என்ன கொடுத்தீங்க. அவர் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கார்ல. நீங்கள் என்னெல்லாம் கேட்டீங்க. உங்கள் வீட்டுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டீங்க. உங்கள் தொழிலுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டீங்க. அநேக காரியங்கள் நீங்கள் கேட்டீங்க. கேட்டது போல் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நிறைய காரியத்தை கேட்டீங்க, நிறைய காரியத்தை தந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில காரியத்தை தருவதற்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில், ஏற்ற மாதத்தில், ஏற்ற வருஷத்தில் கண்டிப்பாக தருவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக கொடுப்பார். அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவன், கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ரைட், இது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாத மனிதர்கள் கூட, இயேசுவே எனக்கு உடம்புல பிரச்சனை இருக்குது, சுகத்தை தாங்க அப்படின்னு சொல்லி உடனே சொல்லி ஜெபம் பண்ணாங்க. சரி, அதை விட்டுருவோமே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தேவனுக்கு என்ன கொடுத்தீங்க. உங்கள் பங்கு என்ன. எங்கள் வெள்ளியும் அவருடையது, பொண்ணும் அவருடையது, எல்லாமே இந்த உலகமே அவருடையது தான். சரியா. இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா விதமான மதிப்பில்லாத எல்லாமே அவருக்குள்ள தான். இந்த உலகத்தை படைச்சதே அவர் தான். சரியா. அப்படிப்பட்ட தேவன் உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீ எனக்கு என்ன கொடுத்த. உன்னுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் என்ன கொடுத்தீங்க. நான் உனக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கிறேன், நல்ல சுகம் கொடுத்துருக்கிறேன், நல்ல செழிப்பை உன்னை வச்சிருக்கிறேன், நீ கேட்டதுக்கு மேலே உன்னை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு தேவனுக்கு என்று சொல்லி என்ன கொடுத்தீர்கள். கட்டாயமாயும் அல்ல, வருத்தத்தோடும் அல்ல, விசனத்தோடு அல்ல, உங்கள் உள்ளத்திலிருந்து மனப்பூர்வமாய். கட்டாயமாக கொடுக்கணும்னு கண்டிப்பு கிடையாது. அப்படி தானே. கட்டாயமாக கேட்டிருக்காரு அவர், எனக்கு நீ இத்தனை லட்சம் காணிக்க போகணும் மாதம், எனக்கு மாதம் இத்தனை 1000 போடணும். எங்கேயாவது பைபிளில் போட்டிருக்கான். இயேசு கிறிஸ்து ஒரு ஏழை பெண்மணி பார்த்தீங்கன்னா தன்னிடத்துக்கு 2 காசை, 2 காசு தான் இருந்துச்சு. 2 காசை போட்டுட்டு தான் அந்த அம்மா போச்சு. அப்போ அதை கூட பார்த்து அழகாக சொன்னார். எல்லாரும் விட இந்த பெண்மணி தன்னிடத்தில் உள்ள 2 காசுகளையும் காணிக்கப்பட்டியில் போட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கட்டாயமாக கொடுக்கணும் இல்லை, உன் உள்ளத்தில், என்னுடைய உள்ளத்தில் தான் இருதயம், இந்த இருதயத்திலிருந்து மனப்பூர்வமாய்
தேவனுக்கு என்று சொல்லி நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? நீங்கள் கொடுக்கும்போது மனப்பூர்வமாக கொடுத்தீங்களா? உங்கள் ஆலய கட்டுமான பணிக்கு, உங்களுடைய சபையின் கட்டுமான பணிக்கு, ஒரு ஏழை எளியவர்கள் கஷ்டப்பட்டு வியாதியில் இருக்கும்போது, திருமண வயதில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்கு, பிள்ளைங்களுடைய படிப்பு செலவிற்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, வியாதிஸ்தர்களுக்கு, எத்தனை விதமான மக்கள் நலிவடைந்து உதவி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற பழைய ட்ரெஸ், சரியா, அந்த பழைய ட்ரெஸ்ஸை நீங்கள் என்ன செஞ்சீங்க? புரியும் என்னடா பேசுதான்னு சொல்லி யோசிச்சிங்களா? உங்ககிட்ட இருக்கிற பழைய ட்ரெஸ்ஸை நீங்கள் என்ன செஞ்சீங்க? எடைக்கு போட்டு விற்றீங்களா? இல்லைன்னா எங்கேயா குளத்துக்குள்ள தூக்கி ஓரமாக தூக்கி எரிஞ்சிட்டு போனீங்களா? நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? உங்ககிட்ட நீங்கள் போட முடியாமல் உங்ககிட்ட டைட்டான சட்டை, நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற சட்டைகளை நீங்கள் ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ளவங்க, உங்களோட சின்னவங்க, கஷ்டப்பட்டவங்க, ஏழை எளியவர்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை நல்லா சோப் போட்டு அயன் பண்ணி கொடுங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. எத்தனையோ மக்கள் உதவி இல்லாமல் உதவிக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு எவ்வளோ பணத்தை வீணாக செலவழிக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு பணம் தெரியுமா? எத்தனை ஆயிரங்களை வீணாக செலவழிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் கேட்குறாரு, நீ மனப்பூர்வமாக எனக்கு நீ என்ன கொடுத்த? நீ நினைச்சு பார்க்காத விட உன் குடும்பத்தை நான் ஆசீர்வச்சிருக்கிறேன், உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வச்சிருக்கிறேன், எல்லாரும் செழிப்பாக இருக்காங்க, ரைட்டு. ஆனால் இன்றைக்கு உங்க கூட பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக கேட்குறாரு, நீ எனக்கு என்ன கொடுத்த? மனப்பூர்வமாக கொடுத்தியா இல்லை கடமைக்குன்னு கொடுத்தியா? ஆண்டவர் கூட தெளிவாக பேசுகிறார். இந்த வார்த்தையை என்னால் சொல்லி முடிக்க முடியல. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா சொல்றாரு, நான் என்னுடைய அரண்மனையில் நான் இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டி ஒரு திரை சீலையின் உள் இருப்பது என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அந்த திரை சீலைக்குள்ள கூடாரத்துக்குள்ள தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கு. ஆனால் நானும் ஒரு உயர்வான இடத்துல இருக்கிறேனே, அது நல்லது கிடையாது. நான் என் தேவனுக்கு என்று சொல்லி ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன், அது வரைக்கும் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்றார். அப்ப தேவன் தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றாரு, எப்பா நீ என்ன செய்ய வேண்டாம், எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், உன்னுடைய மகன் அந்த ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி, அதுக்கு அடுத்து வருகிற சாலமோன் ராஜா தேவனுக்கு என்று சொல்லி ஆலயத்தை கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த ஆலயத்தை கட்டுறார். அப்போ அந்த காரியங்கள் வரும்போது தாவீது ராஜா ஏகப்பட்ட பொண்ணு, வெள்ளி, வைரம், எல்லாத்தையும் சாலமோனுக்கு கொடுக்குறார். எல்லாத்தையும் கொடுக்குறாரு தேவனுக்குன்னு சொல்லி ஒரு அரணும். இப்படி எல்லா காரியங்களும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். கட்டாயமா கொடுக்கணும்னு சொல்லல. நீ ஒவ்வொரு வீட்டுக்கு எனக்கு 2 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லல, ஒவ்வொரு வீட்டுக்கு எனக்கு 10,000 கொடுக்கணும்னு சொல்லி சொல்லல. தேவனுக்கு என்று சொல்லி ஒரு ஆலயம் கட்டுதோம், தேவனுக்கு என்று சொல்லி ஒரு ஆலயத்தை கட்டுகிறோம். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு இன்றைய தினம் உங்க கைகளை நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க, அதை நீங்க மனப்பூர்வமாய் கொடுக்கிற மனிதர்கள் யார்? அதுக்கப்புறம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5,000 தாலந்து பொன்னையும் 16,000 தங்காசையும் 16,000 தாலந்து வெள்ளியையும் 15,000 தாலந்து வெண்களையும் இப்படி கொடுக்குறாங்க. அப்புறம் யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவங்க அதை நினச்சிதாங்க கர்த்தருடைய ஆலயத்தில் பொக்கிஷமாக போடுறாங்க, ரத்தின கற்களை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆவது வசனம் சொல்லுது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுவது? புரியுதா புள்ளியா? இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தில் இதுக்கு கவர் காணிக்க, இதுக்கு கவர் காணிக்க, இதுக்கு காணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும், கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வருது, ஏழை எளியர்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும், இப்படி சொல்லி நிறைய காரியங்களை காணிக்கன்னு பேசுவாங்க. நமக்கு அதை காதலை கேட்டணும், இருந்துச்சு இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா,
எப்போ பார்த்தாலும் வாரம் வாரம் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க, வாரம் வாரம் காணிக்கங்காங்க. இது போக ஊழியக்காரங்க வேற வந்துருந்தாங்க. அப்போ அந்த ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கையா இவங்களுக்கு கொடுக்கையான்னு சொல்லி நம்முடைய மனசில் ஒரு சில நேரம் யோசிச்சிருக்கோம். அப்படி தானே? இவர் சொல்றாரு, இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் செஞ்சாங்களாம், சந்தோஷப்பட்டார்களாம். பொண்ணு, வெள்ளி, ரத்தினம், வைடூரியம், பொற்காசு என்னத்தலாமோ மனப்பூர்வமாக காணிக்க கொடுத்துருக்குறாங்க. சாலமோன் சொன்ன உடனே அந்த வசனம் சொல்லி முடியுது, இப்படி கொடுத்தது அவங்க எப்படி கொடுத்தாங்களாம், மனப்பூர்வமாக கொடுத்தாங்களாம், கட்டாயத்தின் பேரில் அல்ல. இது இப்போ சொன்னோன்னே எனக்கு ஒரு ஊரில் ஒரு ஆலயம் கட்டினாங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் தான். வீட்டுக்கு ஒரு நபர் அன்றைக்கி வேலைக்கு நிற்கணும். வீட்டுக்கு ஒரு நபர் ஆலய கட்டுமான பணிக்கு நிற்கணும். அப்படி அவர் நிற்கல அப்படின்னா அன்றைக்கி ஒரு 500 ரூபா ஒரு கோயிலுக்கு கொடுக்கணும். ஒரு சாதாரண கிராமம் தான். அந்த கிராமத்தில் நீங்கள் இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 பேர் குறையாமல் உட்காந்துக்கலாம். நல்ல அகலமாக, நல்ல நீளமாக, நல்ல சூப்பரான கோபுரம், சூப்பர் சர்ச், ஸ்பீக்கர் சிஸ்டம், மைக் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதாரண சின்ன கிராமம் தான். இந்த கிராமத்தில் அந்த மக்களுடைய மனப்பூர்வமான இருதயம், அந்த மனப்பூர்வமாய் அவங்க என்ன வேலை பார்ப்பாங்கன்னா விவசாயம் தான். நிறைய மனிதர்கள் விவசாயம் தான். அந்த விவசாயத்தில் என்ன வருமானம் வந்துடும் நீங்கள் யோசித்து பாருங்கள். விவசாயத்தில் என்ன வருமானம் வந்துடும், அந்த விவசாயத்தில் கிடைக்கிற அந்த வருமானத்தை வைத்து, அதை விட இன்னொன்று சொன்னாங்க, அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அந்த கீழே பேஸ்மெண்டம் போடுவாங்களா, கருங்கல், அவங்க கிணறு வெட்டின கல், அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர்கள் மனப்பூர்வமாய் காணிக்கைகளை கொடுத்து, காணிக்கைகளை மாத்திரமல்ல வீட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு நிற்பாங்க. அப்படி நின்று இன்னைக்கு அந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜம்மு நிற்கி. அப்போ தேவன் தன்னுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஜனங்கள் கொடுத்தது மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அந்த 9வது வசனம் சொல்லுது, உத்தம இருதயத்தோட உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். ஐயோ, வசனத்தை பாருங்க. ஏற்கனவே மனப்பூர்வமாக கொடுத்தாங்களாம் ஃபர்ஸ்ட். அடுத்து சொல்லுது உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்களாம். உத்தம இருதயம், அந்த இருதயத்தில் உத்தம, இந்த வசனம் எனக்கே வித்தியாசமா இருக்கு. உற்சாகம் முதல்ல மனப்பூர்வமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உத்தம இருதயத்தோட, இந்த இருதயத்தில் ஒரு உயர்வான எண்ணத்தோடு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து உற்சாகமாக கொடுத்தாங்களாம். ஐயோ, ஒரு காணிக்கை கொடுக்கறதுல எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? உற்சாகமாக காணிக்கை, இன்னும் வேணுமா நான் இதை தரேன், இன்னும் வேணுமா நான் இதை தரேன், இன்னும் வேணுமா நான் இதை தரேன்னு சொல்லி அவங்க அந்த ஆலயம் கட்டுவதற்கு சாலமோன்ட்ட உற்சாகமாய் கொடுத்தார்களாம். அதை வசனம் சொல்லி முடியுது, தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். தாவீது மிகவும் சந்தோஷப்பட்டானாம். சரியா? அதுக்கடுத்து 11வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது, தேவரே எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்தவராய் இருக்கிறீர், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. சொல்றாரு, எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க தான். ஆனாலும் எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் மனப்பூர்வமாக கொடுக்கோம், எங்ககிட்ட இருக்கிறத நாங்கள் உற்சாகமாக கொடுக்கோம், எங்ககிட்ட இருக்கிறத உத்தம இருதயத்தோட கொடுக்குறோம் என்று சொல்லி சாலமோன் ராஜா அந்த ஆலயம் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்ட ஆச்சான். அந்த 20 வருஷம் அந்த ஜனங்களை பார்த்தீங்கன்னா எத்தனை ரூபா கொடுத்துருப்பாங்க, எவ்வளவு பொருள் உதவி கொடுத்துருப்பாங்க, எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் பேர் அதை வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ தேவன் இந்த ஆலயத்தை ஆசீர்வதித்தார். அதே போல தான் இன்றைக்கும் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு, நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி என்ன காரியத்தை கொடுத்தீங்க, மனப்பூர்வமாய் நீங்கள் எதை நீங்கள் கொடுத்தீங்க, மனப்பூர்வமாய் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, யாரும் கட்டாயத்தின் பேர் இல்லை, நீங்கள் எனக்கு மாதம் மாதம் 500 ரூபா காணி கொடுக்கணும், நீங்கள் வருஷம் வருஷம் எனக்கு இந்த காணிக்கை நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு இந்த காணி கொடுக்கணும், இல்லை வருஷத்துக்கு கொண்டு நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இது நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும், இல்லை நீங்கள் ஆலய பிரதிஷ்டை நடக்கு இது நீங்கள் வெள்ளடிச்சு கொடுக்க 50,000 கொடுக்கணும். யாரும் உங்களை கட்டாயப்படுத்தியோ நாம் கட்டாயம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இப்போ நம்முடைய ஆலயத்தில் ஒரு சின்ன அறிவிப்பு சொல்கிறாங்க.
உங்கள் தேவைகளுடைய ஆலயத்தில் இவ்வளோ பொருள் தேவைப்படுது, இல்லை ஊழியத்தில் சொல்லுவாங்க ஒரு 2 ஸ்பீக்கர் வேணும், ஒரு 4 மைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லப்படும். ஆனால் எல்லாருடைய இறுதியும் அது என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளாது. அதில் ஒரு சிலருக்கு ஆண்டவர் நினைச்சுவார், பேசுவார். அப்போ நான் அந்த ஸ்பீக்கர் வாங்கி கொடுக்குறேன், நான் அந்த மைக் வாங்கி கொடுக்குறேன், நான் ஒரு 20 சேர் வாங்கி கொடுக்குறேன், ஏழை எளியவர்களுக்கு நான் ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லி இவர்களாவே மனப்பூர்வமாய் கொடுப்பாங்க. இதுதான் தேவன் இன்றைக்கு உங்ககிட்ட கேட்கிறாரு, நீ எனக்கு எதை மனப்பூர்வமாய் கொடுத்த, நீ என்ன கொண்டு வந்திருக்கிறன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் கேட்கிறார். கொலைசியர் 3ஆம் அதிகாரம், கொலைசியர் 3ஆம் அதிகாரம் ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு. 24ஆம் வசனம், கொலைசியர் 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனுஷன் பார்க்கணும். ஒரு சிலர் டீப் லைட் வாங்கி கொடுத்து டீப் லைட்டில் பேர் எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 40 ரூபாய்க்கு ஒரு டீப் லைட் வாங்கி போட்டு அந்த டீப் லைட்டில் 30 ரூபாய்க்கு ஸ்டிக்கர் ஒட்டி நான் வாங்கி கொடுத்தேன். இன்னும் ஒரு சிலர் ஸ்பீக்கர் வாங்கி கொடுப்பாங்க. ஸ்பீக்கர் வாங்கி கொடுத்து அதில் நினச்சிப்பாங்க இன்னார் பேர், இன்னார் ஊர், இந்த ஊர். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. இதுதான் மனப்பூர்வம். நீ எதை செஞ்சாலும், நீங்கள் எதை கொடுத்தாலும் நீங்கள் மனப்பூர்வமாக கொடுங்க. அதை கர்த்தருக்குனே செய்யுங்க. அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் கொடுங்க, அவர் திரும்ப கொடுப்பார். நீங்கள் அவர்கிட்ட வாங்கிக்கிட்டே மாத்திரம் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் பிள்ளைலாம் நீங்கள், அவர் கொடுப்பார். இப்போ நான் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன், அப்படி தானே? கொடுத்துட்டு என் பிள்ளைகிட்ட நான் கேட்பேன், ஏழை எனக்கு கொஞ்சம் தாவிடுமே. நான் கொடுத்ததில் பிடிங்கி நாந்துமே, அதில் ஒரு சந்தோஷம். அவன் தரமாட்டேம்மா, இந்த கையில் இப்படி வச்சுக்கிடுவான், நான் பிடுங்கி கடிச்சிட்டுமே, அது ஒரு சந்தோஷம். அதே போல தான் ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் கொடுப்பார். நான் இன்னொன்று ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வேணும், உங்கள் பார்க்குற தொழில் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கை இன்னும் செழிப்பாக இருக்கணும், உங்கள் குடும்பத்தில் இன்னும் சந்தோஷம் வரணும்னு சொன்னால் நீங்கள் மனப்பூர்வமாக கொடுங்க. உங்கள் திராணிக்கு மேலே கொடுங்க. திராணின்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுடைய பலனுக்கு மீறி நீங்கள் கொடுத்து பாருங்கள், நீங்கள் விதைச்சு பாருங்கள். ஆண்டவர் உங்களை எப்படி உயர்த்துறான்னு உட்கார்ந்து நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய திராணி என்னன்னு அவருக்கு தெரியும். உங்கள் மாத வருமானம் எவ்வளோன்னு சொல்லி அவருக்கு தெரியும். உங்களுடைய தொழிலில் எவ்வளோ வருமானம் சொல்லி அவருக்கு தெரியும். சரியா? வீணான செலவுகள் உங்களுக்கு வராது. ஆஸ்பத்திரி செலவு, கோர்ட்டு செலவு, போலீஸ் ஸ்டேஷன் செலவு, வீணான வாகனத்தில் வரக்கூடிய செலவு, எந்த வீணான செலவுகளும் உங்களுக்கு வராது. நீங்கள் மனப்பூர்வமாய் தேவனுக்கு என்று சொல்லி நீங்கள் கொடுங்க, உற்சாகமாய் கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க. ஊழியங்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழியங்கள் நடக்கிற இடங்களுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு, ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்களுக்கு, வயோதிக நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு, அநேக மக்களுக்கு நீங்கள் உற்சாகமாய் கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க, கட்டாயமாக கொடுக்காதீங்க. வசனம் அழகா சொல்லுது. கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அந்த மனுஷன் உங்களை, இவர் எனக்கு இதை செஞ்சாரு, இதை இவர் எனக்கு செஞ்சாரு, இவர் எனக்கு இதை சட்டம் வாங்கி கொடுத்தாரு, அதுக்கு நீங்க செய்யாதீங்க. சரியா? தேவனுக்கென்று சொல்லி அதை செஞ்சிருக்கிறேன், என் தேவன் என்னை பார்க்கட்டும், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கட்டும், தேவன் என்னை உயர்த்தட்டும் என்று சொல்லி அவருடைய பார்வைக்கு செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. மனுஷன் உங்களை போற்றணும், அவங்களை உயர்த்தணும் சொல்லி நீங்கள் செய்யாதீங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரே வசனம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதில் கடைசி 4வது வரி சொல்லுது, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். தசம பாகம் கொடுப்பது மிக மிக முக்கியம். நம்ம கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் கொடுப்பார். நீங்கள் வாங்கிக்கிட்டே மாத்திருந்தீங்கன்னா உள்ள நிற்காது. நீங்கள் வாங்குங்க, கொடுங்க, நீங்கள் வாங்குங்க, கொடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நாட்களில் ஆண்டவரே
அப்போ நீங்கள் என்ன கொடுத்தீங்க என்று சொல்லி அழகாக எங்ககிட்ட பேசுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கணும், நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கணும், நாங்கள் சந்தோஷமாய் கொடுக்கணும். நாங்கள் கட்டாயம் நினைச்சக்கூடாது, கொடுக்கக்கூடாது. மிகுந்த சந்தோஷத்தோடு உற்சாகமாய் ஆண்டவரே அப்பா ஏழை எளியவர்களுக்கு, வறுமையில் இருக்கிறவர்களுக்கு, அப்பா எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாதவர்களுக்கு, அப்பா எங்களுடைய ஆலயங்களுக்கு, ஊழியத்தின் தேவைகளுக்கு, ஊழியம் பண்ணுகிறவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு என்று சொல்லி ஆண்டவரே அநேக விதமான அப்பா கொடுப்பதற்கு அநேக விதமான காரியங்கள் இருக்கிறது தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட நல்ல உதவிகள், அப்ப நல்ல காரியங்களுக்கு நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்க, நாங்கள் உற்சாகமாய் கொடுக்க, அப்ப மிகுந்த சந்தோஷமாய் கொடுக்க, எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட நாங்கள் செய்வதற்கு எங்களிடத்தில் நல்ல ஒரு மனப்பூர்வமான ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. நாங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கும் பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாய் கொடுப்போம். நாங்கள் அதிகமாய் கொடுக்கும் பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் பெற்றுக்கொள்வோம், நாங்கள் கொடுப்போம், நாங்கள் கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்களுக்குள் அந்த மனப்பூர்வமாய் கொடுக்கிற அந்த ஒரு உத்தம இருதயத்தை எங்களுக்குள்ள தாங்க. எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். செய்தியை நல்லா கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அடுத்த வாரம் உங்களை பார்ப்போம். ரொம்ப நன்றி.